மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னாச்சுமா? உடம்பு இப்படி கொதிக்குது, இப்படி சுடுது? எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ண? அத்தை 2 நாளா சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கு காரணம் நீதானே? நானா? ஆமாங்க, பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்காங்க. ஆனா உனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. சாப்பிடாம தான் அவங்களுக்கு இப்படி ஜுரம் வந்திருக்கு. ஏமா இப்படி பண்றீங்க? ஏன் அப்படின்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். என்ன பத்தி நீ கவலைப்படாதப்பா. நான் போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு உங்க அப்பாக்கு போன் பண்ணு. நான் கடைசியா அவர் குரலை கேட்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஐயோ ஐயோ பாரு, சாப்பிடாமே இப்படி ஆயிட்டியே பாரு. ஐயோ பாருக்கு ஜுரம் கொதிக்குது. இதுல இன்னும் நீ 3 மணி நேரத்தை எப்படி தாங்குவ? 3 மணி நேரமா? 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஐயோ ஐயோ, இந்த கொடுக்கு ஓவரா ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துருவோம் போல இருக்கே. ஐயோ டேய், அது என்ன 3 மணி நேரம் கணக்கு? ஐயோ, இப்ப அதுவா முக்கியம். பாருக்கு சீரியஸா இருக்கு. அவங்கள முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. வாங்கம்மா, ஹாஸ்பிடல் ஆமா போலாம். வாங்க அத்தை. முடியாது. பூமி போட்டோ முன்னாடி நீ தான் விளக்கேத்துனேங்கிற உண்மையை ஒத்துக்கோ. நான் ஏத்தலமா. இந்த பாருங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க ப்ளீஸ். அப்போ நீ இந்த விளக்க ஏத்துற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீங்க? நான் வர மாட்டேன். ப்ளீஸ்மா. நான் இப்படியே ஜுரத்திலேயே இருக்கேன். என்ன அத்தை இது? அதெல்லாம் பேசுற நேரமா இது? நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். வாங்க ஹாஸ்பிடல் கிளம்பலாம். பாரு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு பாரு. டேய், எதுக்குடா லேட் ஆகுது? இல்ல, பாருக்கு சீரியஸ் ஆயிடும். அததான் அப்படி சொன்னேன். சச்சா, என்னதாண்டா நடக்குதுங்க? ஐயோ, இதுக்கு மேல பில்டப் பண்ணா இவனே போட்டு கொடுத்துருவான். மரியாதையா ஹாஸ்பிடல் போயிட வேண்டியதா? ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வாங்க. எனக்கு ஜன்னி வர மாதிரி இருக்கு, தாங்க முடியல. ஐயோ, சீக்கிரமா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. வாங்க அத்தை, வாங்க. பாரு வா. பாத்து 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 மெதுவா. பாத்து மெதுவா வா. ஐயோ அத்தை, வா பாரு. மெதுவா வா. ஒண்ணும் ஆகாது வா. அத்தைக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு காய்ச்சல் வந்ததுன்னு புரியலையே. இது என்ன மாத்திரை ஸ்ட்ரிப்பு? ஜுரம் போறதுக்காக இதை போட்டாங்களா இல்ல ஜுரம் வர்றதுக்காக இதை போட்டாங்களா? இத முதல்ல வாசிக்கு வந்தோன்னு சொல்லணும். பாரு ஒன்னும் ஆகாதுமா. அத்தை, பாரு பாரு. பப்பு பப்பு பிரஷர் லெவல் செக் பண்ணிட்டீங்களா? எனக்கு டென்ஷன் ஏற ஏற அப்புறம் ஜுரம் sugar இன்னும் test அதிகமாகுது. அதுதானே நம்ம பிளான் பாரு. என்னது பிளானா? என்ன பிளான் பப்பு? ஐயோ, மாட்டி விட்டுட்டானே. பிளான் இல்ல சித்தப்போ, பிளேன். பாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குல்ல, நம்ம பிளேன்ல அவங்கள மும்பை ஹாஸ்பிடல் கூட்டி போயிடலாம்னு சொன்னேன். மும்பை ஹாஸ்பிட்டலுக்கா? இது நம்ம பிளான்ல இல்லையே. பப்புவுக்கு அத்தை மேல பாசம் அதிகம். அதான் எங்களுக்கு ஜுரம்னதும் பேரம் உளறான். ஆமா ஆமா, உங்களுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குமா? அதான் உங்களுக்கு தெரியுமே. ஏறக்குறைய ஜன்னி வர்ற ஸ்டேஜ்.
அதான் எங்களுக்கு தெரியுமே. இந்நேரம் மாத்திரை போட்டிருக்கணுமே. அதுதான் எங்களுக்கு தெரியுமே. டேய் அப்போ மாத்திரை போட்டீங்களா? போட்டோம் எங்களுக்கு தெரியுமே. பப்பு முடியலப்பா. பாப்பு கொஞ்ச நேரமாவது சும்மா இரு. டாக்டர், அத்தைக்கு இப்படி திடீர்னு ஹை ஃபீவரா இருக்கு, என்ன ரீசன் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா ஆமா, மழையில நனைஞ்சிருக்காங்க, அதான் ஜுரம் அதிகமா இருக்கு. இப்படியே போனா ஐசியூல தான் அட்மிட் பண்ணணும். ஐயோ டாக்டர், அதெல்லாம் வேணாம். ஐயோ டாக்டர், அம்மா 2 நாளா சரியா சாப்பிடவே இல்ல, அதனாலதான் இப்படி சீரியஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செய்யறது டாக்டர்? அது நான் இன்ஜெக்ஷன் போட சொல்றேன், ஜுரம் குறையுதான்னு பாப்போம். சிஸ்டர் வாங்க இன்ஜெக்ஷன் எடுத்து. சரி டாக்டர். பாரு ஐயோ ஐயோ மயக்கம் வருதே. ஐயோ அத்தை. ஒண்ணு இல்லம்மா. பப்பு நான் 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 தாங்க மாட்டேன். நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. என்னம்மா நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க? அதான் டாக்டர் ஊசி போடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. எனக்கு இப்போ ஃபேமிலி டாக்டர் தேவையில்லை, ஃபேமிலி ஜோசியரை கூப்பிடு. மா ஜோசியர் என்னமா பண்ணுவாங்க? எனக்கு நேத்து என்னென்னமோ கனவு வந்துச்சு. வாழை மரம் காஞ்சு போச்சு, அடுப்புல இருந்து பால் எல்லாம் தீஞ்சு போச்சு, காக்கா வாசல்ல கத்தி கத்தி ஓஞ்சு போச்சு. மா கனவுல இப்படி எல்லாம் வந்தா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம்பா. இதெல்லாம் ஜோசியர் கிட்ட தான் கேட்கணும். உடனே வர சொல்லு, நான் பேசணும். அத்தை, உங்களுக்கு ஜன்னியம் அதிகமா இருக்கு. டேய் ஜோசியரை கூப்பிடு. பப்பு பப்பு சொல்லுப்பா ஜோசியரை கூப்பிட சொல்லி. இருங்க ஜோசியரை கூப்பிட சொல்லுப்பா. ஜோசியர் டாக்டர் ஜோசியர் கூப்பிட சொன்னா டாக்டர் கூப்பிடுறேன். பாரு உயிரோட சும்மா இருடா. ஹாஸ்பிடல்ல எப்படிடா ஜோசியர்? ஐயோ பாரு. ஹலோ ஜோசியர், நான் வருண் பேசுறேன், உடனே எங்க வீட்டுக்கு வாங்க சீக்கிரம். பாரு ஒண்ணும் ஆகாது. பாரு செம்மையா நடக்குது. அந்த காலத்துல பெரிய ஹீரோனா இருந்திருக்கும் போல. அப்பப்பப்பப்பா. திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல. நான் ஒரேடியா போயிட போறேன்னு நினைச்சேன். உயிர் பொழைச்சதே ஆச்சரியம்தான். ஜோசியரே, நல்லா என் ஜாதகத்தை பாருங்க. அதுல ஏதாவது குத்தம் குறை இருந்தா மறைக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.